சொல்றாங்க, உங்களோட வாழ்க்கையில ரொம்ப கீழ்நிலையில யார் இருக்கிறாங்களோ அவங்க யோசிங்க. ஒலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும். உங்களோட மேல கொடை பிடிக்கிறான்னு அவனை பார்க்காதீங்க. உங்களோட வாழ்க்கையில கஷ்டப்படுறவன் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. வெறும் பொருள்கள் அல்ல நிம்மதிக்கான காரணம்ங்கிறது, எது அல்ல பொருள்கள் அல்ல, இதுதாங்க மனசுதான். அப்படி ஒரு வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார். கடன் பிரச்சனையா துஆ செய்யுங்கள். அதற்கு அபூ உமாமாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கவில்லையா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். என்ன அற்புதமான துஆ அது. யா அல்லாஹ், கவலையிலிருந்தும் கடந்த காலத்தில் எனக்கு ஏற்பட்டு விட்ட காரியங்களை குறித்துண்டான கவலைகளில் இருந்தும் வரக்கூடிய காலங்களில் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் நான் வரக்கூடிய கவலைகளை விட்டு என்னை பாதுகாத்துறேன் அர்த்தம். இயலாமையை விட்டு பாதுகாத்துறேன். சோம்பேறித்தனத்தை ஒரே துஆவில 8 விஷயத்தை சேர்த்து ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்கிறார். சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாத்துறது, இயலாமையை விட்டு பாதுகாத்து. நல்ல காரியம் செய்யணும்னு ஆசையா இருக்கு, சோம்பேறித்தனமா இருக்கு, படுக்கையிலே படுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆசையா தான் இருக்குது, எழுந்திரிச்சு ஓதணும், எழுந்திரிச்சு தொடர்ந்து ஆசையா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கிடப்போன்னு என்ன செய்யுது, படுத்துக்கிட்டே இருக்க சொல்லுது. சோம்பேறித்தனம். அல்ஹம்துலில்லாஹ் எழுந்திரிச்சு பழக அது நல்ல குறையுதுன்னு சொன்னா துஆ ஓது. இயலாமை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் வாழ்க்கையிலே மற்றவருடைய ஆதிக்கம் நம்மின் மீது ஏற்படுவதை விட்டும் பல்வேறு காரியங்களை குறித்து பாதுகாப்புக்கு சொன்ன துஆ